உங்க பாலிசில நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களோட பேர், அட்ரஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை அது தவறுதலா இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் கொடுத்து மாத்திக்கோங்க. மாத்துறதுனால என்ன பெனிஃபிட்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் சமயத்துல உங்களுக்கு அங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் ஒருவேளை ஆதார் கார்டு கேட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் பாலிசில இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா கிளைம்ல கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு. அதனால உங்க டேட்டா சரி பார்த்துட்டு அதுக்கு பிரகாரம் மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போக உங்க பாலிசில நீங்க கிளைம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்க பாலிசில நோ கிளைம் போனஸ் அப்டேட் ஆயிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பாலிசில ஆனுவல் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் இருக்கும். நீங்க கிளைம் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க எடுத்திருக்கக்கூடிய சம் இன்சூர்ட் பிரகாரம் லிமிட் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்க, ஃபேமிலி இன்சூரன்ஸ்னா 1500 ரூபாய்க்கு ஹெல்த் செக்அப் நீங்க பண்ணிக்கலாம். இந்த செக்அப்பை நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான பில்லும் பணம் கட்டின பில் ஒரிஜினலும் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியும் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மென்ட் மூலமா அதை கிளைம் பண்ணிக்கலாம். சில லேப்